சார் எனக்கு கமல் சார் வந்து ப்ரொமோஷனுக்கு பண்ண ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சது. என்கிட்டயும் நிறையா கோட்டு வீட்டில் போடாமே இருந்தேன். கிரிக்கெட் ஐபிஎல்லுக்கு இதெல்லாம் போட்டு போவேன். இங்கே சென்னைனா அதெல்லாம் போட்டு போக மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு வாட்டி ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் செம்மையாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனேன். பயங்கரமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது. சூப்பராக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸ்டேஜில் வந்து பார்த்திபன் சார் சொன்னேன், என்ன பாலாஜி சுடிதார் போட்டு வந்திருக்கீங்கன்ட்டாரு. அதுலேருந்து கொஞ்சம் பயந்து ட்ரெஸ் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி கமல் சாரோட ப்ரொமோஷனும் எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவரோட ட்ரெஸ்ஸிங்கும் பயங்கரமாக இருந்ததுனால சரி ஒரு கோட்லாம் போட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்தேன் சார். நல்லா இருக்காண்ணா? தேங்க்யூ சார். ஆக்சுவலி இந்த படம் ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக இது எங்களுக்கும் இதுக்கு முன்னாடி பண்ண படங்களை விட மெச்சூர்டாக இருக்கும், ஆடியன்ஸ்க்கும் இது கொஞ்சம் நான் இதுக்கு முன்னாடி பண்ணதை விட சந்தோஷமாக இருக்கும்னு நாங்கள் நினச்சோம். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இல்லைனாலும் லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் வச்சு இந்த சக்ஸஸ் கொடுக்க முடியும்னு நாங்கள் முன்னாடி நம்பினோம். அது நடந்திருக்கு. இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூஸ்லையும் சொன்னேன். இது வந்து நான் இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த படத்துக்கு அப்புறம் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஆக்ட் இன் ஃபியூ ஃபிலிம்ஸ். 2-3 படத்தில் வெறும் நடிகராக மட்டும் நடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் திருப்பி வந்து எழுதி எடுக்கிற படத்தை பண்ணலாம். இந்த வருஷம் வந்து ஏன்னா எனக்கே வந்து மற்ற ஃபில்ம் மேக்கர்ஸ் என்னை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியணும். ஸோ இப்போ வரைக்கும் நடித்த படங்களை வச்சு கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். இதெல்லாம் நம்மளுக்கு வருது, இதெல்லாம் வரலன்னு. இன்னும் வராத விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒன்று வேறு ஒரு ஃபில்ம் மேக்கர் வெளில கொண்டு வந்தாருன்னா இதுக்கப்புறம் பண்ண போகிற படங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதனால் ஒரு 2-3 படம் நடிக்கலாம். நெக்ஸ்ட் இயர் வந்து டைரக்ட் பண்ணுற படத்தை பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போதைக்கான திட்டம். இப்போ எல்லாரோட எதிர்பார்ப்பு வேறு வேறையாக இருக்கும். சில பேர் நினச்சிருப்பாங்க எல்கேஜி வந்து 2019 இத்தனை கோடி அப்படின்னா வீட்டில் விசேஷம் 22 எத்தனை கோடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கு அது அந்த மாதிரி இல்லவே இல்லை சார். எங்களுக்கு ரொம்ப ஈஸி. நாங்கள் தான் டைரக்டர்ஸ், நாங்கள் தான் எழுதினோம்லாம் சொன்னோம். ஸோ இப்போ இதுலேயே ஒரு வந்து டமக்கடப்பான்னு ஒரு பாட்டு வச்சுருக்கலாம். ஆனால் அந்த படம் இது கிடையாது. இந்த படத்துக்கு யார் டார்கெட், அவங்கள எப்படிலாம் நாங்கள் சீரியல்லாம் போய் நான் நடித்தேன்னா தேவயானி மேமோட சீரியல்லாம் போய் நடித்தேன். ஸோ எல்லாமே வந்து பிளான் பண்ணி கரெக்டான டார்கெட்டை போய் சேரணும். அந்த டார்கெட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான், 1 கோடி பேர் இந்த படத்தை பார்க்கணுன்றது இல்லை, 100 பேர் பார்த்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக மாறணும் அப்படின்றது தான். போட் கிளப்பில் 2 ஏக்கரில் வீடு வாங்கினாலும் ஹாப்பினஸ் தான், மடிப்பாக்கத்தில் 2 பெட்ரூமில் இருக்கிற வீடு வாங்கினாலும் ஹாப்பினஸ் தான். எங்களுக்கு இது வந்து மடிப்பாக்கம் வீடாக இருந்தாலும் எங்கள் படத்துலேயே ஒரு டைலாக் இருக்கும், எங்கள் வீடு சின்னது தான், 800 ஸ்கொயர் ஃபீட் கோட்டர்ஸ் தான், ஆனால் அது என்றைக்குமே எங்களுக்கு பத்தாமல் போனதில்லைன்னு. அந்த மாதிரி இது வந்து எங்களுக்கு என்றைக்குமே வந்து பயங்கரமான திருப்தியான ஒரு சக்ஸஸ். அண்ட் இதை நாங்கள் எதிர்பார்த்தோம். ஏன்னா படம் நல்லா இருக்குன்னு எங்களுக்கே ஒரு மாதிரி ஃபீலிங் இருந்தது. சார் இது மாதிரி இந்த படத்தை நாங்கள் தமிழில் பண்ணோம், எனக்கு ஃபஸ்ட்டு படமாக அது பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுதுன்னு போது அப்போ சொன்னார், இது ரொம்ப பெரிய படம், உங்களுக்கெல்லாம் கிடைக்காது, நிறைய கோடி ரைட்ஸுக்கே கேட்பாங்க, நீங்கள் வேறு ஏதாவது யோசிங்க அப்படின்ட்டாரு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. பட் சேம் டைம் ரியாலிட்டி அதுதான் புரிஞ்சுது. பட் ஆனால் இந்த 3-4 வருஷத்தில் அதே படம் அஜித் சார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வச்சு தொடர்ந்து படம் பண்ணியிருக்கிற போனி கபூர் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் டீமோடன்னு கேட்கும்போது ஐ திங்க் லைஃப் ஹஸ் கம் அ ஃபுல் சர்க்கிள் ஃபார் அஸ். ஆஸ் அ டீம் வி ஆர் வெரி ஹாப்பி. ஆச்சரியமாகவும் இருக்குது. அண்ட் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. வி ஆர் பிளெஸ்ட் அப்படின்னு தான். ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக நாங்கள், எங்கள் கடவுள் ரொம்ப கைண்டாக இருக்கார் எங்கள் மேலே. அண்ட் மக்களும் வந்து ரொம்ப கைண்டாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது எதேச்சியாக போட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் சொன்னதும் எங்களுக்கும் அதே ஃபீலிங் தான். ஆச்சரியமாக தான் இருக்குது இந்த 3 படம் வெற்றி படமாக மாறினதில்லை. நான் இப்போ வந்து ரீமேக்னா ஈஸி அப்படின்னு தான் நானும் நினச்சேன். ஏன்னா வந்து அவள் தான் ஏற்கனவே படம் இருக்குது, இதை பண்ணிடலான்ட்டு. ஆனால் அதுக்கே எங்களுக்கு ஒரு இப்போ நான் 2021 ஜனவரி 25 எங்கள் ஆஃபீஸில் வந்து சாமி கும்பிட்டு இந்த வேலையை ஆரம்பித்தோம். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ஜூன் மாதம் 2022. ஸோ ரீமேக்னால் 3 மாதத்தில் பண்ணிடலாம், 6 மாதத்தில் பண்ணிடலான்றதே ஒரு பொய் தான். அதுவுமே ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் ஆரம்பிக்கும் போது உங்களை மாதிரி தான் நினச்சேன், ஈஸியாக பண்ணிடலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப சின்சியராக வேலை பண்ணி எங்களுக்கு 1.5 வருஷம் ஆச்சு. என்கிட்ட ஒரு ஃப்ரெஷ் ஐடியா இருக்குது, கொஞ்சம் பெரிய ஐடியா. மோஸ்ட்லி அதுதான் நான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் சார். நேற்றுக்கு ராத்திரி நான் வந்து இந்த படம் பார்த்துட்டு அப்பா இறந்துட்டாங்க 1 இயர் முன்னாடி. நானும் அம்மாவும் டெய்லி டிப்ரெஷனில் தான் 1 இயராக தூங்கிட்டு இருக்கோம், அழுவோம். திடீர்னு வந்து நைட் ஷோ போனோம் படத்துக்கு. அன்றைக்கி நைட் ரொம்ப நிம்மதியாக தூங்கின மாதிரி இருந்தது. எனக்கு ஒரே வாட்டி உங்களை பார்க்க முடியுமான்னு ஒருத்தங்க மெசேஜ் அனுப்பிச்சாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போனோம் நாங்கள். ஸோ அவங்க தான் ஏதோ இந்த பிரேஸ்லெட்லாம் போட்டு விட்டாங்க, ஏதோ கையில் இருக்குது நேற்றுக்கு. ஸோ இது மாதிரி எந்த சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அதில் இந்த படத்தை இன்னும் எத்தனை பேருக்கு போய் சேர்க்க முடியும், யாராவது ஒருத்தருக்கு அது நல்லா ஃபீல் பண்ணியிருக்குன்னா அவங்கள போய் டேரெக்டாக பார்க்குறதுலேருந்து என்ன நல்ல விஷயம் பண்ணாலும் அது படம் சம்மந்தமாக, இந்த வீட்டில் விசேஷம் சம்மந்தமாக இருக்கட்டும் அப்படின்றது இப்போதைக்கு இதுதான் சார் ஃபோக்கஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்த மூக்குத்தி அம்மனில் ஏன் வைக்கலை அப்படின்றது கான்ட்ரவர்சி, இதில் ஏன் வச்சிங்கன்றது கான்ட்ரவர்சி, நாளைக்கு என்ன இதில் எதுவுமே இல்லையான்னு எடுக்காமல் எதுவுமே வச்சாலும் வைக்கலனாலும் வரும். ஸோ கான்ட்ரவர்சி வந்து இன்றைக்கி எப்படினாலும் எதுலையாவது கிரியேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க சார். நான் இந்த இப்படி காமிச்சேனே இந்த இது, அதில் ஒரு கான்ட்ரவர்சி வரலாம், எத்தனை பட்டன் இருக்குன்னு ஒன்று வரலாம். ஸோ எல்லாத்துலேயுமே இப்போ கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஸோ அதை பற்றி நாங்கள் யோசிக்கல சார். அது வந்து படத்தை முடியும் போது சந்தோஷமாக ஆடியன்ஸ் வெளில வரணும்.
எல்லாரையும் பிளேஸையும் கோஆர்டினேட் பண்ணால் ஒரு நலநிதி போட்டி வேணால் நடத்தலாம் சார். அதுக்காக அவங்கள வச்சு படம் எடுக்க முடியாது. இதில் இப்போதைக்கு ஸ்போர்ட்ஸ் ஜான்ரா படம் அப்போலாம் எனக்கு ஒரே ஒரு இதுதான் சார். இப்போ வந்து படம் நம்ம வந்து 3 படம் தான் எடுத்திருக்கோம். பட் ஏற்கனவே சொன்னது தான் திருப்பி ரீட்ரீட் பண்ண ஆசைப்பட்றேன். என்னென்னா ஒரு நம்பிக்கை வந்திருக்கு இவங்க படமாக குடும்பத்தோடு போகலாம் அப்படின்றது. ஸோ இந்த ரத்தம் கத்தி சதை இல்லாமே எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி நல்ல படங்கள் எடுக்க முடியும். அது எந்த ஜான்ராவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ நான் இங்கே ஆடியோ லான்ச்சுக்கும் பி வாசு சார், KS ரவிக்குமார் சார், அதுக்கப்புறம் வந்து சுந்தர் சி சார் 3 பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க 3 பேரோட படங்கள்லாம் இன்றைக்கும் டிவியில் போட்டால் எவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறாங்களோ அது மாதிரி தான் இப்போ வரைக்கும் எல்கேஜி ஆகட்டும், மூக்குத்தி அம்மன் ஆகட்டும், இந்த வீட்டில் விசேஷமாகட்டும் நாங்கள் எடுத்திருக்கோம். படம் வேறு ஜான்ரு. எல்கேஜி வரும்போது என்ன சொன்னாங்க, சோ மாதிரி இனிமேல் நீங்கள் சட்டையர் படங்களாக எடுக்கணும் அப்படி கேட்டாங்க. அடுத்து வந்து மூக்குத்தி அம்மன் வரும்போது ராமநாராயண் சார் மாதிரி திருப்பி அம்மன் படங்கள். இப்போ இந்த படம் வரும்போது பாக்யராஜ் சார், விசு சார் மாதிரி நீங்கள் படங்கள் எடு. ஸோ எனக்கு என்னென்னா போன ஜென்ரேஷனில் இருந்த படங்கள் தான் என்னோடய லைப்ரரி, என்னோடய ரெஃபரன்ஸ். அந்த படங்களை இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி கொடுக்கறது தான் நான் எடுக்கிற படங்களோட இதுவாக இருக்கும் சார். மேபி அதோட சைஸ் கொஞ்சம் பெருசாகும் போக போக. பட் கண்டிப்பாக அந்த மாதிரி என்டர்டெய்னிங் படம் எடுக்கிறது தான் எனக்கு ஆசை. இந்த படத்துக்கு தமிழ் ப்ரெஸ், இங்கிலீஷ் ப்ரெஸ்ஸில், நியூஸ் பேப்பர்ஸில் வந்த ரிவ்யூஸ் மாதிரி பாசிட்டிவாக நாங்கள் ரொம்ப வருஷத்தில் இந்த படத்துக்கும் பார்த்ததில்ல. அவ்வளோ நல்லா எழுதியிருந்தாங்க. ரொம்ப நிறைய நல்ல ரிவ்யூஸ் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்டேருந்து வரதோடு இல்லாமல் ப்ரெஸ்லேயும் இவ்வளோ நல்ல விஷயம் எழுதினது எனக்கு ரொம்ப திருப்தி. அதே நேரத்தில் சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு அவங்களுக்கான விமர்சனங்கள் இருந்தது. நாங்கள் ஏற்கனவே நிறையா வாட்டி சொல்லும்போது அதுதான் சொல்லியிருக்கோம், எல்லாருமே விமர்சனம் பண்ணணும் ஒரு ப்ராடக்ட் வெளில வந்துச்சுன்னா. அதே மாதிரி எல்லா நல்ல விமர்சனத்தையும் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக எடுத்துக்கிறோம். கெட்ட விமர்சனத்தை அப்படியே பார்த்துட்டு சைடில் திரும்பிட்டோம். அவ்வளோதான். மற்றபடி இந்த படம் அவர் சொன்ன மாதிரி தான் ஸ்டார் இல்லாத படம், பட் லெஜெண்ட்ஸ் நிறையா இருந்த படம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில். சத்யராஜ் சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால இங்கே வர முடியல. அவரோட அம்மாக்கும் பர்த்டே ஜூன் 20 தான், 93rd பர்த்டே. ஸோ அதனால் கோயம்புத்தூரில் இருக்கார். பட் அவரோட மகிழ்ச்சியை அவர் பயங்கரமாக பகிர்ந்துக்கிட்டார். எவ்ரி 15th minute கால் பண்ணி பழைய டைரக்டர்ஸ் இவங்க கால் பண்ணாங்க, இவர் கால் பண்ணார், அமெரிக்காலேருந்து கசின் கால் பண்ணார்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஸோ அவரோட சார்பாகவும், ஊர்வசி மேம் சார்பாகவும், அப்பர்ணா பாலமுரளி சார்பாகவும் உங்களுக்கு ஒரு நன்றிகள். எங்களோட டீம் சார்பாக ரொம்ப நன்றி. We have a long way to go. உங்களோட எல்லா சப்போர்ட்டும் தேவை. நன்றி. ரீச் சேஃப். தேங்க்யூ.